Good morning, champions. நம்ம கூட ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் இருக்காரு. Please introduce yourself. My name is Adhan Poniyan from GCT College of Technology, pursuing my bachelor's degree in mechanical engineering. So ஆதவன் பவுனியன் நம்ம கூட இருக்காரு. அவர் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஃபைனல் இயர்ல இருக்காரு. ஸோ அவரோட ஜேர்னி பி ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தீங்க? 187 எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல எந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு? சப்ஜெக்ட் எவ்வளவு கஷ்டமா இருந்ததா? எப்படி கடந்து வந்தீங்க? மேக்ஸ் மட்டும் கஷ்டமா இருந்தது. எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அந்த ஜேர்னியை கடந்து இருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எவ்வளவு சிஜிபிஏ மெயின்டைன் ஆச்சு? 7.8ன்றது ஒரு 7.5 மேல எடுத்தாலே வந்து இட்ஸ் a குட் ஸ்கோர் அப்படின்றது தான் வந்து இது. ஸோ 7.8. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்தோம்னா எப்படி உங்களோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்குள்ள வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது? டிபார்ட்மெண்ட்டை பார்க்கும்போது ஹவ் இஸ் யுவர் ஜேர்னி? என்ன சப்ஜெக்ட் கஷ்டமா இருந்தது, எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருந்தது, எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? கஷ்டமா பெருசா இருந்தது சார். எல்லாமே புரியுற மாதிரி இருந்தது. ஸோ டிபார்ட்மெண்ட் அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தேர்ட் இயர் ப்ரிப்பரேஷன் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஜெனரலா ஆப்டிடியூட் எதை பார்த்தீங்க? யூடியூப் ஏதாச்சும் ஒரு சேனல் பேரு? ரேண்டமா பாக்குறது தான், அப்படியே போற போக்குல அப்படியே ஸ்க்ரோல் பண்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஞாபகம் இல்லை. ஸோ எப்பவுமே என்னன்னா நம்ம சில தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு சொல்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, யூடியூப் பார்த்தோம், லேர்ன் பண்ணோம், ஆப்டிடியூடு. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? டெக்னிக்கலி யூடியூப் தான் சார். அதுவும் யூடியூப் என்ன சேனல்? யூடியூப்ல என்ன சேனல்? எனக்கு என்னன்னா உங்களோட இந்த இது வந்து இட் ஹாஸ் டு பாஸ் டு ஜூனியர்ஸ், வேற ஒன்றும் நோக்கம் கிடையாது. நீ எந்த சேனல்ல பார்த்த அப்படின்னா இப்போ அவங்க சொன்னாங்க என்டியூரன்ஸ் பார்த்தேன் சார், ஓகே சூப்பர் வெரி குட் அப்படின்றது தான் இது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம பார்த்த விஷயத்த பிறருக்கு பகிர்ந்துக்கும் போது அவங்களுக்கு நன்மையா இருக்கும். ஸோ ஏதாச்சும் சேனல் நேம் ஞாபகம் வருதா? அது ஒரு ரேண்டம் தான் பார்த்தீங்க. ஸோ டெக்னிக்கல் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? அப்படி தெர்மல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஆட்டோ இன்ஜினியரிங். ஓகே, இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னி முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த கம்பெனியில் போய் உட்காந்தீங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த கம்பெனி போய் உட்காந்தீங்க? என்னென்ன கம்பெனி நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க இது வரைக்கும்? வாட் ஆர் தி கம்பெனிஸ் அட்டெண்ட் டில் நவ? L&T ஃபர்ஸ்ட் L&T தானா? ஓகே, L&Tல என்ன ரவுண்ட் வந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிளியர் பண்ணல சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணல. ஃபர்ஸ்ட் என்ன ரவுண்ட் வச்சாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் டெஸ்ட் வச்சாங்க, கிளியர் பண்ண முடியல. ஓகே, கிளியர் பண்ணனும். how do you feel? அப்புறம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் சார் ஆப்டிடியூட். மறுபடியும் சரி சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி மறுபடியும் போய் என்ன ஆப்டிடியூட்ல என்ன ஸ்ட்ராட்டஜியை மாத்துனீங்க? நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். ஓகே, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். அடுத்த கம்பெனி என்ன வந்தது? எந்த கம்பெனி கடைசியா பிளேஸ் ஆனீங்க? TCE டாடா கன்சல்டிங் இன்ஜினியரிங் சர்வீசஸ். ஓகே, ஸோ TCEல தான் பிளேஸ் ஆறீங்க. என்ன பேக்கேஜ்? 4.5. ஸோ உங்களோட TCEல ரவுண்ட் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்ல எந்தெந்த இதெல்லாம் கேட்டிருந்தாங்க? ஜெனரல் ஆப்டி இருந்துச்சு, ஜெனரல் ஆப்டி, அப்புறம் டெக்னிக்கல் வந்து ஜெனரல் ஆப்டி வந்து டெக்னிக்கல் இருந்தது. ஓகே, அதை கிளியர் பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே, அடுத்த ரவுண்ட் என்ன வந்தது? அப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூல கேட்கப்பட்ட சில கேள்விகள். ஃபர்ஸ்ட் ஜெனரலா கேட்டாங்க சார், எங்க இருந்து வரீங்க அந்த மாதிரி கேட்டு. ஓகே, டெல் அபௌட் யுவர் செல்ஃப். டெக்னிக்கலா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல ஜெனரலா கேட்டாங்க சார். டயகிராம்ஸ் வந்து தெரியுமான்னு கேட்டாங்க, ஆனா வரைஞ்சலாம் காட்டல சொல்ல. என்ன டயகிராம் தெரியுமான்னு கேட்டாங்க? இந்த பெண்டிங் மொமெண்ட், ஷிஃப்ட். சோ இங்கேயே ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது அப்புறம் ஜெனரல் டெர்ம்ஸ், சும்மா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி சும்மா ஒரு 10-15 டெர்ம்ஸ் கேட்டாங்க. ஜெனரல் டெர்ம்ஸ் தான் பேசிக்கா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல டெர்ம்ஸ் கேட்டாங்க. அப்புறம் தெர்மோடைனமிக்ல இந்த ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, ஜீரோத் அந்த மாதிரிலாம் கேட்டு எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் தான். when you strong in fundamentals ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆயிடலாம்ன்றதுக்கு இதான் ப்ரூஃப். அப்புறம் சைக்கிள்ஸ் ஃபுல்லா கேட்டாங்க சார். ரேங்கின் சைக்கிள்ஸ், கார்னர் சைக்கிள்ஸ். ஓகே, அது ஃபுல்லா சைக்கிள்ஸ் பத்தி ஒரு 10-15 மினிட்ஸ் டீப்பா கேட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ல என்ன கஷ்டமா கேள்வி கேட்டாங்க? வந்து வீடியோ எடுத்து அனுப்புற மாதிரி சார், ஃபேஸ் டு ஃபேஸ் இல்ல. ஓகே, அது நான் அவங்க क्वेश्चन கேட்டுருவாங்க, அந்த क्वेश्चनக்கு நம்ம ஒரு 4 மினிட்ஸ் கீழ ஒரு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணனும். ஓகே, நம்ம மெத்தட் தான் வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவர் நிறைய வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் ப்ராக்டிஸ் எடுத்துருந்தா அதனால யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே, அடுத்த வந்து யூ ஆர் அப்பாயிண்டட் சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ TCEல தன்னோட ஜேர்னியை, GCTல முடிக்கிற ஜேர்னியை TCEல தொடர போற ஆதவன் பவுனியனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். கன்கிராட்ஸ் சாம்பியன்.